அஜித்தின் அம்மா மோகினிமணி மேற்கு வங்காள மாநிலம் கொல்கத்தாவை பூர்வீகமாக கொண்டவர். அவரது குடும்பம் இந்திய பிரிவினை காலத்தில் கராச்சியிலிருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்ததாக கூறப்படுகிறது. பாகிஸ்தான் கராச்சியிலிருந்து அவர்களது குடும்பம் இந்தியாவுக்கு குடிபெயர்ந்து பின்னர் கொல்கத்தாவில் குடியேறியதாகவும் ஒரு தகவல் உண்டு. மோகினிமணிக்கும் கேரளாவின் பாலக்காட்டைச் சேர்ந்த பி சுப்பிரமணியத்திற்கும் திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதியினருக்கு அனூப் குமார், அஜித் குமார், அனில்குமார் என 3 மகன்கள் பிறந்த சூழ்நிலையில் இவர்களது இரண்டாவது மகன்தான் இன்று கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்திருக்கும் அஜித் குமார். சிறு வயதிலேயே படிப்பில் அதிக ஆர்வம் காட்டாத அஜித் குமார் 10ஆம் வகுப்புக்கு பிறகு பள்ளி படிப்பை தொடரவில்லை. இயல்பாகவே இது எந்த பெற்றோருக்கும் கவலையை ஏற்படுத்தும் விஷயம் என்றாலும் அஜித்தின் தந்தை சுப்பிரமணியம் மகனின் எதிர்காலம் குறித்து கவலைப்பட்டாலும் குடும்பம் அவரை கட்டாயப்படுத்தாமல் அவரது விருப்பத்திற்கு ஏற்ற பாதையை தேர்வு செய்ய அனுமதித்ததாக கூறப்படுகிறது. மெக்கானிக் வேலை, ஆடை ஏற்றுமதி நிறுவனம், வியாபாரம், மாடலிங் என வாழ்க்கையில் பல கட்டங்களை கடந்து சென்ற அஜித்தின் ஒவ்வொரு முயற்சியையும் அவரது குடும்பம் அமைதியாக ஆதரித்தது. மாடலிங் துறையில் இருந்தபோது ஒரு விளம்பரத்தில் நடித்த அஜித்தை கவனித்த ஒளிப்பதிவாளர் PC ஸ்ரீராம் அவரது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி இருக்கிறார்.